75 வயதுக்கு மேல் பதவி இல்லை என்ற பாஜகவின் விதி மோடியை கட்டுப்படுத்துமா? நான் தான் அடுத்த பிரதமர் என ஒரே வாரத்தில் ஏன் 2 முறை அறிவித்ததன் பின்னணி? நான் தான் அடுத்த பிரதமர் என பொருள்படும் வகையில் பிரதமர் மோடி கடந்த ஒரே வாரத்தில் 2 முறை அறிவித்ததற்கு பின்னணி காரணங்கள் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்ட போது 2028ஆம் ஆண்டிலும் எங்களை எதிர்த்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவீர்கள் என குறிப்பிட்டு பேசினார். சுதந்திர தின உரையின் போது அடுத்த ஆண்டும் இதே செங்கோட்டையில் கொடியேற்றுவேன் என பிரதமர் மோடி குறிப்பிட்டார். ஒரே வாரத்தில் திரும்ப 2 முறை தனது பிரதமர் வேட்பாளர் உரிமையை மோடி நிலைநிறுத்தி இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். பாஜகவை பொறுத்தவரை 75 வயதிற்கு மேல் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. பிரதமர் மோடிக்கு தற்போது வயது 72. 2025 செப்டம்பரில் அவர் 75 வயதை எட்டுவார். ஒருவேளை அவர் 2024 தேர்தலில் வெற்றி பெற்று 3வது முறையாக பிரதமரானால் 2029 வரை அவர் பதவியில் இருப்பார். அதாவது 77 வயது வரை பதவியில் இருப்பார். ஆனால் கடந்த 2019 தேர்தலில் வயது வரம்பை காரணம் காட்டி பாஜகவின் மூத்த தலைவர்கள் 20 பேருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. அவர்களில் எல்.கே. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, சுமித்ரா மகாஜன், கல்ராஜ் மிஸ்ரா உள்ளிட்டோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். மக்களிடம் செல்வாக்கு உள்ள தலைவர்களுக்கு வயது வரம்பு கட்டுப்பாடு விதிக்கத்தக்க கூடாது என்ற வாதத்தை மோடி, அமித்ஷா கூட்டணி ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. உதாரணமாக, எடியூரப்பா இன்னும் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்தாலும் வயதை காரணம் காட்டி அவருக்கு கட்டாய ஓய்வு அளிக்கப்பட்டது. குஜராத் முதலமைச்சராக இருந்த ஆனந்திபென் பட்டேலுக்கு இவ்வாறு ஓய்வு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் எதிர்வரும் 2024 தேர்தலில் இந்த வயது வரம்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போது வரை மோடிக்கு பாஜகவில் வெளிப்படையாக எந்த எதிர்ப்பும் இல்லை. அதே நேரம் கடந்த காலங்களில் வயதை காரணம் காட்டி வாய்ப்பு மறுக்கப்பட்ட சில மூத்த தலைவர்களும் அவர்களின் வாரிசுகளும் உள்ளுக்குள் முணுமுணுத்து வருகின்றனர். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவே மோடி ஒரே வாரத்தில் 2 முறை தனது வேட்பாளர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதில் இன்னொரு சிக்கல் என்னவென்றால், மோடி மட்டும் வயது வரம்பை தளர்த்தினால் அதையே காரணம் காட்டி இந்த தேர்தலில் ஓய்வு பெற உள்ள பலரும் வாய்ப்பு கேட்பார்கள் என கூறப்படுகிறது. உதாரணமாக, மதுரா தொகுதி எம்பி நடிகை ஹேமா மாலினி மீண்டும் மதுரா தொகுதியில் போட்டியிடுவேன் என அறிவித்துள்ளார். இவருக்கு தற்போது வயது 74. இந்த முறை இவருக்கு சீட் மறுக்கப்பட்டால் இவர் பிரச்சனை செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 1999ஆம் ஆண்டு வாஜ்பாய் பிரதமராக பதவியேற்ற போது அவருக்கு வயது 75. அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் 78 வயதில் அதிபராக பதவியேற்றார். எனவே செல்வாக்கு உள்ள தலைவர்களுக்கு வயது வரம்பு பிரச்சனை இல்லை. எனவே மோடியை பின்பற்றி மூத்த தலைவர்களுக்கு இந்த தேர்தலில் சீட் கொடுக்க வேண்டும் என பெயர் குறிப்பிட விரும்பாத பாஜக தலைவர்கள் தெரிவித்துள்ளதாக பிரிண்ட் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. எனவே 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவில் வயது பிரச்சினை முக்கிய விவாத பொருளாக இருக்கும் என தெரிகிறது.